ஸ்படிகாதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவா முபாஸ்மகே. இந்த முனீஸ்வரன் பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. காவல் தெய்வங்கள் இருக்குது, முனீஸ்வரன் இருக்குது. ரெண்டாவது குலதெய்வமாகவும் முனீஸ்வரங்களை வச்சு நிறைய பேர் பூஜை பண்ணுறாங்க. பூஜையில் நிறைய பலன்கள் கிடைச்சிருக்கு, நிறையா அனுபவங்களும் நிறைய கிடைச்சிருக்கு. முனி வந்து பால் முனீஸ்வரன் சொல்லுவாங்க. எல்லா யார் வண்டி வாங்கினாலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் பாடிகார்டு முனீஸ்வரனை போய் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துப்போம். பாடிகார்டு முனீஸ்வரனுக்கு பூஜை பண்ணிட்டு பண்ணால் எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகாது. அதே மாதிரி ஆன் த வேல நிறைய ஹைவேஸில் உள்ள முனீஸ்வரன் கோயிலை வச்சு பூஜை பண்ணிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ முனீஸ்வரன் வந்து பால் முனீஸ்வரன்றது நிறைய பேர் வந்து குலதெய்வமாக வச்சு நல்லா முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பால் முனீஸ்வரன் வந்து பூஜை பண்ணுவாங்க. இது சாதாரண இது எப்போ பண்ணலாம்னு சொன்னால் ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் முனீஸ்வரனுக்கு பூஜை பண்ணிங்கன்னா அந்த பலன் வந்து உங்களுக்கு முனீஸ்வரனுக்கு பிடிச்சமானது வெள்ளை வஸ்திரம், வெள்ளை வேஷ்டி, வெள்ளை மேல் துண்டு, இது ரெண்டும் முனீஸ்வரனுக்கு பூஜை பண்ணணும். அது பண்ணிங்கன்னா விசேஷம். சில பேர் வந்து 3 கல் வச்சு வீட்டில் வச்சு பண்ணுவாங்க. 3 கல் வச்சு வீட்டுக்கு வெளியே பண்ணுவாங்க. அது மஞ்சள் துண்டு வச்சுட்டு போய் பண்ணுவாங்க. பூஜை முடிஞ்சால் வீட்டுக்குள்ளே வைப்பாங்க. வீட்டுக்குள்ளே முனீஸ்வரன் வைக்கக்கூடாது. அது வந்து ஒரு காவல் தெய்வம் மாதிரி. அது வந்து குலதெய்வமாக இருந்தாலும் அது வெளியே வச்சு தான் பூஜை பண்ணும். சில பேர் நான் வெஜிடேரியன்லாம் வச்சு கருவாடு அது இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஆனால் முனீஸ்வரனுக்கு பிடிச்சமானது வந்து சுருட்டு தான். சுருட்டுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. சுருட்டு வந்து ஏற்றிட்டு அந்த ஒரு 4-5 சுருட்டு வாங்கி வச்சு ஏற்றி அதை வச்சுட்டாலே உங்களுக்கு அந்த பவர் வந்து ஏறும். ஸோ கல் வச்சு பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அது பண்ணுறாங்க. பட் அதை விட என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவத்தில் வந்து கோயிலில் பண்ணுறது தான் பூஜைகள் வந்து பவர். வீட்டுக்கு வெளியே வச்சு பண்ணுறது அந்த அளவுக்கு விசிதமான அனுபவத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ முனீஸ்வரன் வந்து இந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு முனீஸ்வரனுக்கு காயத்ரி ஓம் தத்புருஷாய வித்மகை மகா வீராய தீமகை தன்னோ முனீஸ்வரா பிரசோதயாத் அப்படின்னு ஒரு காயத்ரி இருக்குது. அந்த காயத்ரியை வந்து ரெகுலராக சொல்லணும். முனீஸ்வரனுக்கு வந்து ரொம்ப பவர் எந்த இடம்னா ஒத்த பனை மரம்னு சொல்லுவாங்க. ஒத்த பனை மரம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கட்டாயம் முனீஸ்வரன் இருப்பார். நார்மலாக ஒத்த பனை மரம் தனியாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் உக்காந்தினாலே உங்களுக்கு பலன் தெரியும். அந்த ஒத்த பனை மரத்துக்கு அடியில் சுருட்டு வச்சு நீங்கள் சுருட்டு ஏற்றி வைக்கணும். ஏற்றி பூஜை பண்ணுறது, 6 மணிக்கு மேலே சுருட்டு ஏற்றி வச்சு பூஜை பண்ணுறது, 6 மணிக்கு மேலே தீபம் போட்டு வந்தீங்கன்னா அந்த முனீஸ்வரனுடைய அருள் வந்து உங்களுக்கு இருக்கும். ஒத்த பனை மரம் எந்தெந்த கோயில் இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் முனீஸ்வரன் கட்டாயம் இருக்கும். இந்த அங்காள பரமேஸ்வரின்னு ஒரு தெய்வம் இருக்குது. அந்த அங்காள பரமேஸ்வரி கோயில் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த அங்காள பரமேஸ்வரி கோயில் எல்லா இடத்துலையும் முனீஸ்வரன் இருக்கும். அந்த முனீஸ்வரன் அங்கே எங்கே இருக்குன்னு சொன்னால் அரச மரத்துக்கு அடியில் இருக்கும். அந்த அரச மரத்தில் அங்காள முனீஸ்வரன் கட்டாயம் இருக்கும். அது இல்லாத பூஜையே கிடையாது. அங்காள பரமேஸ்வரி கோயில்னு ஒன்று இருந்து அது அரச மரம் இருந்ததுன்னா கட்டாயம் அரச மரத்துக்கே இருக்கும். ஸோ முனீஸ்வரனுக்கு இந்த பூஜைகள் பண்ணணும். முனீஸ்வரனுக்கு சில மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களை நான் சொல்கிறேன். ஓம் அம் மகுடதாராய நமக, உக்கர ரூபாய நமக, துஷ்டமத்னாய நமக, சத்ரு சம்ஹார நமக, ஜடா முனீஸ்வராய நமக. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ரெகுலராக கோயில்லையோ அந்த இதில் வச்சு சொல்லணும். வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது எங்களுக்கு அனுபவத்தில் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல. கோயிலில் வச்சு வீட்டுக்கு வெளியே வச்சு பண்ணுறாங்க. அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவத்தில் வெளியே வச்சு நீங்கள் கோயிலில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுக்கு ரொம்ப பிரீதியானது வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தீபம் போட்டிங்கன்னா உடனே பலன் கொடுக்கும். இது பண்ணும். இதுக்கு நிவேதனம் வந்து சுருட்டு வைக்கிறாங்க இல்லையா. இன்னொன்று வந்து வெஜிடபிள் பிரியாணி இதுக்கு ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள் பிரியாணின்னா உருளைக்கிழங்கு நிறைய போட்டு வெஜிடபிள் பிரியாணி வேக வச்சு சுட சுட ஆவி பறக்க வச்சு அதை நீங்கள் வந்து பூஜை பண்ணிங்கன்னா உடனே வந்து அதுக்கு வந்து அந்த ஆவியைத்தான் சாப்பிடும், பிரியாணியை சாப்பிடாதது. அது ரொம்ப உடனே பலன் கொடுக்க விஷயம் ரொம்ப கிடைக்கும். ஸோ முனீஸ்வரரை பற்றி நிறைய பண்ணி பூஜைகள் பண்ணி நிறைய ஆதாயங்கள் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. முனியாண்டின்னு பேர் வைக்கிறதெல்லாம் முனீஸ்வரன் இதுவாக இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க. ரொம்ப பலன்கள் வந்து நிறைய கிடைக்குது. சாதாரண மனிதர்களுக்கு முனீஸ்வரன் பண்ணலாம். உக்ர தெய்வமானிட்டு சில பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த கடன் பிரச்சனைகள், அதுவும் இல்லாமல் சத்துரு நாசத்துக்கு ரொம்ப விசேஷமாக ஒர்க் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக முனீஸ்வர பூஜை பண்ணுறவங்களுக்கு இது எல்லா பலனும் கிடைக்கும் சொல்லி நன்றி, வணக்கம். அகம் பிரம்மாஸ்மி.